சமுத்திர மந்தனம், உலகைக் காப்பாற்ற விஷம் குடித்த சிவபெருமான். பல யுகங்களுக்கு முன்பு தேவர்களும் அசுரர்களும் இடையே தொடர்ச்சியாக போர்கள் நடந்து கொண்டிருந்தன. ஒரு காலத்தில் தேவர்கள் தங்கள் சக்தியை இழக்கத் தொடங்கினர். அவர்களது வலிமை குறைந்து அசுரர்கள் மிகவும் பலம் பெற்றனர். தேவர்களின் அரசனான இந்திரன் மிகவும் கவலையடைந்தார். அவர் மற்ற தேவர்களுடன் சேர்ந்து மகாவிஷ்ணுவிடம் சென்று உதவி கேட்டார். பிரபு, எங்களது சக்தி குறைந்து வருகிறது. அசுரர்களை எதிர்க்க முடியவில்லை. எங்களை காப்பாற்றுங்கள். மகாவிஷ்ணு சிறிது நேரம் யோசித்தார். பிறகு அவர் கூறினார், பார்க்கடலை கடையுங்கள். அதிலிருந்து அமிர்தம் வெளிவரும். அந்த அமிர்தத்தை அருந்தினால் மீண்டும் சக்தி கிடைக்கும். ஆனால் அந்த பார்க்கடலை கடைப்பது மிகவும் கடினமான வேலை. அதற்காக தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாகச் செயல்பட வேண்டியிருந்தது. தேவர்களும் அசுரர்களும் சம்மதித்தனர். மந்தர மலை கடையும் மத்தாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. வாசுகி என்ற பெரும் நாகம் கயிறாக பயன்படுத்தப்பட்டது. மந்தர மலையை பார்க்கடலின் நடுவில் வைத்தனர். ஒரு பக்கம் தேவர்கள், மற்றொரு பக்கம் அசுரர்கள் நின்று வாசுகியை இழுக்கத் தொடங்கினர். சமுத்திர மந்தனம் ஆரம்பமானது. மலை சுழன்றது. கடல் கொந்தளித்தது. வானம் அதிர்ந்தது. உலகமே நடுங்கியது. நாட்கள் கடந்தன. கடலிலிருந்து பல அரிய பொருட்கள் வெளிப்பட்டன. காமதேனு, ஐராவதம், கற்பக விருட்சம், அப்சரஸ்கள், சந்திரன் போன்ற பல தெய்வீக பொருட்கள் தோன்றின. ஆனால் திடீரென எல்லோரையும் பயமுறுத்தும் ஒரு பயங்கரமான விஷம் வெளிப்பட்டது. அதன் பெயர் ஹாலாஹல விஷம். அது சாதாரண விஷம் அல்ல. அந்த விஷத்தின் ஒரு துளியே உலகையே அழிக்கக்கூடியது. விஷம் வெளியே வந்த உடனே அதன் வெப்பம் எல்லா திசைகளிலும் பரவத் தொடங்கியது. மரங்கள் கருகின. நதிகள் கொதித்தன. மலைகள் நடுங்கின. தேவர்களும் அசுரர்களும் பயத்தில் அலறினர். இந்த விஷம் உலகை அழித்துவிடும் என்று அனைவரும் அஞ்சினர். யாராலும் அந்த விஷத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்போது எல்லோரும் ஒரே பெயரை நினைத்தனர், மகாதேவன். தேவர்களும் முனிவர்களும் உடனே கைலாயத்திற்கு ஓடிச் சென்றனர். அங்கே சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். தேவர்கள் அவருடைய பாதத்தில் விழுந்து கதறினர், மகாதேவா, உலகம் அழியப் போகிறது. எங்களைக் காப்பாற்றுங்கள். சிவபெருமான் கண்களை திறந்தார். அவரது முகத்தில் கருணை நிரம்பியிருந்தது. உலகத்தின் துயரத்தை அவர் உணர்ந்தார். ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அவர் எழுந்தார். பிறர் நலனுக்காக தன்னையே தியாகம் செய்ய தயார் ஆனார். பார்க்கடலுக்கு வந்த சிவபெருமான் அந்த பயங்கரமான ஹாலாஹல விஷத்தை தனது கரங்களில் எடுத்தார். தேவர்கள் நடுங்கினர். இறைவா, இதை குடிக்காதீர்கள் என்று வேண்டினர். ஆனால் சிவபெருமான் சிரித்தார். உலக நன்மைக்காக இந்த தியாகம் அவசியம் என்று கூறினார். அடுத்த நொடியில் அவர் அந்த விஷம் முழுவதையும் குடித்தார். உலகமே அதிர்ந்தது. தேவர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். ஆனால் அப்போது ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டது. அந்த விஷம் சிவபெருமானின் உடலுக்குள் சென்றால் பிரபஞ்சமே பாதிக்கப்படக்கூடும். இதைக் கண்ட பார்வதி தேவி உடனே செயல்பட்டார். அவர் சிவபெருமானின் கழுத்தை பிடித்து விஷம் கீழே செல்லாமல் தடுத்தார். அந்த விஷம் சிவபெருமானின் கழுத்திலேயே நின்றது. விஷத்தின் தாக்கத்தால் அவரது கழுத்து நீல நிறமாக மாறியது. அதன் பிறகு சிவபெருமான் நீலகண்டன் என்று அழைக்கப்பட்டார். உலகம் காப்பாற்றப்பட்டது. தேவர்கள் மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டனர். முனிவர்கள் சிவபெருமானை வணங்கினர். எல்லோரும் ஒரே குரலில் முழங்கினர், ஹர ஹர மகாதேவ். அதன் பிறகு சமுத்திர மந்தனம் தொடர்ந்தது. இறுதியில் அமிர்தம் வெளிப்பட்டது. தேவர்கள் மீண்டும் தங்கள் சக்தியை பெற்றனர். ஆனால் இன்று வரை மக்கள் நினைவில் நிற்பது அமிர்தம் அல்ல. உலகம் முழுவதையும் காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரையே பொருட்படுத்தாமல் விஷம் குடித்த சிவபெருமானின் தியாகமே.